வா உமா. வர மாமா. வாங்க தம்பி, என்ன இந்நேரத்துக்கு? வாங்க மாமா. யார் மாமா இவங்க? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லைம்மா, நமக்கு தெரிஞ்சவங்க தான். பாவம் புருஷனை புரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு, அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். மூணு வேளை சோறு போடணும்னு அவசியம் இல்லைம்மா, ஒரு வேளை சோறு போட்டால் போதும். அப்புறம் ஓரமாக எங்கேயாச்சும் அப்படியே படுக்க இடம் கொடுத்துருங்க. முத்தையா, என்ன கிண்டல் பண்றியா? இது ஏன் வீடு. என்ன எல்லாரும் ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு இப்ப என்ன எகத்தாளம் பண்றீங்களா? நாங்க ஏன் எகத்தாளம் பண்ண போறோம்? நடந்ததை சொல்றோம், அவ்வளவுதான். யானை அடிபட்டு கிடந்தா எறும்பு ஏறி மேயுமா? ஏன் இந்த நிலைமைய வச்சு என்ன எடை போடாத. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நீடிக்கலன்னா சந்தோஷம்தான். அட என்ன மாமா நீங்க இவகிட்ட எல்லாம் போய் பொறுமையா பேசிக்கிட்டு. ஏய் துர்கா, உனக்கு இந்த வீட்ல இடம் வேணுமா வேணாமா? நீங்க தங்கணும்னா நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். சொல்லு. இன்னையில இருந்து இல்ல இப்போதுல இருந்து இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நீதான் பார்க்கணும். எல்லா வேலையும்னா எங்க வேலைகளையும் சேர்த்து. ஏய் உமா, நான் துர்காடி. என் வீட்டுல உக்காந்துக்கிட்டு என்னைய வேலை வாங்குறியா நீ? மாமா, இதெல்லாம் வேலைக்காவாது. இத எங்க புடிச்சிட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டு வாங்க. சரிவா போலாம். என்ன யோசிக்கிற? வா போலாம். சரி, வேலை தானே பண்றேன், பண்ணி தொலைக்கிறேன். இப்ப ஏதாவது வேலை இருக்கா? இல்ல நான் போய் தூங்கலாமா? ஐயோ, நீ வருவேன்னு தெரியாம எல்லா வேலையும் நானே முடிச்சிட்டேனே. அதனால என்ன அத்தை, நாளையில இருந்து எல்லா வேலையும் அவளே பாத்துட்டு போட்டோம். சரிம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். என்ன மாமா நீங்க இங்கே தங்கிட்டு போக வேண்டியதானே? இல்லம்மா பரவாயில்லம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். உங்களுக்கு தூங்க இடம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க வேணா அந்த ரூம்ல போய் படுத்துக்கோங்க. உங்களுக்கு துணைக்க வேணா வேணாம். இங்க வானிலை அறிக்கை சரியில்லாம இருக்கு. திடீர்னு இடி இடிக்கலாம், திடீர்னு புயல் அடிக்கலாம். மாமா, நீங்க நம்ம வீட்டுக்கு போயிடுங்க மாமா. சரிம்மா, நான் கிளம்புறேன். வரம்மா. வாங்க. வர ஜெகன். சரிங்கண்ணா. அத்தா, நீங்க போய் தூங்குங்க. சரிம்மா. வாங்க ஜெகன், நாமளும் போய் தூங்குவோம். சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிக்கணும். காலையில நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமாண்டி, நாளையில இருந்து எனக்கும் தான் நிறைய வேலை இருக்கு. சிஸ்டர், சுப்புக்கு எப்படி இருக்கு? பேஷண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பேஷண்ட் இப்போதைக்கு சத்தமா எதையும் கேட்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு செல்போன்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே.
போலாம். சுபு 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 நீ குணமாயிட்டமா? உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லாயிட்டன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அண்ணி, காயத்ரி எங்க அண்ணி? நான் கண்ணு முழிச்சதும் அவ்வளவுதான் பாப்பேன்னு நினைச்சேன். எங்க போயிட்டா? அது ஒண்ணும் இல்ல சுப்பு. அந்த சபாபதியோட கேஸ் இருக்குல்ல, அது நேத்துக்கு தான் கோர்ட்டுக்கு வந்துச்சு. அவளும் சூர்யாவும் அங்க போயிருந்தாங்க, இன்னும் இங்க வரல. ஆனா கேஸ் என்னாச்சுன்னு தான் தெரியல. அதுல என்ன ரேணுக்கா உனக்கு சந்தேகம்? காயத்ரி எதிர்த்து யார் போட்டி போட்டாலும் அவதான் ஜெயிப்பா. அவ பக்கம்தான் நீதி தேவனும் தர்ம தேவதையும் கூடவே இருக்காங்களே, அவளை யாராலையும் ஜெயிக்க முடியாது. இதோ அதுக்கு பெரிய உதாரணமா நானே இங்க இருக்கேன். ஆரம்பிச்சிட்டியா? உண்மையதானே சொல்றேன். நீ ஒரு உண்மையும் சொல்ல வேண்டாம். நீ குணமானதை நினைச்சு நாங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறோம். நீ அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட கட்டி புடிச்சு கதறி அழுதுக்க. சுபு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உன் அண்ணன் போன் பண்ணாருமா. என்ன நீ சொன்னாரு? எங்க இருக்காரா? இப்பதான் பழனில இருந்து திருச்செந்தூர் கிளம்பி இருக்காரா. ஆறுபடை வீட்டுக்கும் போயிட்டு வந்துடுற, என் தங்கச்சி எல்லா விதத்திலயும் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாருமா. பொழைக்க மாட்டேன்னு சொன்ன என்னையே பொழைக்க வச்சுட்டாங்க. இதுக்கு மேல நான் சந்தோஷப்பட என்ன அண்ணி இருக்கு? இருக்கு சுபு, நீ சந்தோஷப்படவும் சந்தோஷப்படுத்துறதுக்கும் நிறைய இருக்கு. சுபு, உன்னை கடவுளா வந்து காப்பாத்துனது ரேணுகாவும் காயத்ரியும் தான். நீ அவங்களுக்கு சாகர வரைக்கும் உண்மையா இருக்கணும். இவங்களோட சந்தோஷம்தான் உன் சந்தோஷமா நீ நினைக்கணும். இத நீங்க சொல்லணுமா அண்ணி? எனக்கு முதல் உயிர் கொடுத்தது என் அப்பா அம்மானா, எனக்கு ரெண்டாவது உயிர் கொடுத்தது என் காயத்ரியும் என் ரேணுகாவும் தான். சுபு, இவங்களுக்கு நான் சாகுற வரைக்கும் உண்மையா இருப்பேன். அண்ணி, காயத்ரி என்ன மன்னிச்சது மட்டும் இல்லாம நான் எந்த சூர்யாவுக்காக இவ்ளோ பெரிய அரக்கியா மாறினனோ, அந்த சூர்யாவையே இந்த அடி வச்சுக்கொண்டு தூக்கி கொடுத்தா பாருங்க, அப்பவே எனக்கு அவ கடவுள் ஆயிட்டா. யாருக்கு அண்ணி அந்த மனசு வரும்? சத்தியமா காயத்ரி வேற அண்ணி. அவளை என்ன சொல்லி பேசுறதுன்னே தெரியல. ஏ லூசு, அவ நம்ம ஃப்ரெண்டுடி. இதெல்லாம் அவளோட கடமை. ஏன் ஒருவேளை காயத்ரிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டியா? சத்தியமா பண்ணிருக்க மாட்டேன் ரேணுகா. ஒருவேளை பணம் காசு வேணும்னா கொடுத்திருப்பேன். ஆனா அவ அளவுக்கு என்னால சத்தியமா முடியாது. முன்னாடியெல்லாம் காயத்ரின்னு பேரை கேட்டாலே எனக்குள்ள வெறும் வெறுப்பும் கோவமும் தான் வரும். ஆனா இப்ப காயத்ரிங்கிற பேரை காயத்ரி மந்திரம் மாதிரி
அவ பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. உண்மையிலேயே அவ எனக்கு கடவுள் மாதிரி. சுப்பு, அப்படிப்பட்ட உன் காயத்ரிக்கு நீ என்னமா பண்ண போற? சொல்லுமா, என்ன பண்ண போற? தெரியல அண்ணி. நான் அவளுக்கு நன்றி கடனா என்ன செய்ய போறேன்னு தெரியல. என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஏய் சுப்பு, இப்போதைக்கு நான் சாகுற வரைக்கும் காயத்ரியோட சந்தோஷத்துக்கு நான் காரணமா இருக்கணும்னு தோணுது. என்ன மன்னிச்ச என் காயத்ரிக்கும் என்னை காப்பாத்தின என் ரேணுகாவுக்கும் கடைசி வரைக்கும் செருப்பா இருந்தாவது என் நன்றி கடனை நான் செய்யணும். நீ எதுக்கடி எங்களுக்கு செருப்பா இருக்கணும்? ஆ? நீ எங்க 2 பேரோட இளவரசி. நீ எப்பவுமே எங்க தலைக்கு கிரீடமா தான் இருக்கணும். புரியுதா? சொல்லுங்கப்பா, என்னை எதுக்கு வர சொன்னீங்க? ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அதை உன்னை நம்பி கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். என்னப்பா பேசுறீங்க? நான் உங்க பொண்ணுப்பா. நீ எங்க பழைய கல்யாணியா இருந்திருந்தா இந்நேரம் கண்ணை மூடிக்கிட்டு செய்யின்னு சொல்லியிருப்பேன். ஆனா நீதான் இப்ப மாறிட்டிய. அப்பா, வேலை என்னன்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு கொலை பண்ணணும், பண்றியா? முடியாதுல்ல. இப்ப தெரியுதா நான் ஏன் யோசிச்சேன்னு? சிங்கத்தோட குகையில சிறுத்தை இருக்கலாம், புலி இருக்கலாம், ஆனா கழுதை இருக்க கூடாது. அவமானமா இருக்குமா? நீ இப்படி மாறிட்டேங்கிறத நினைச்சா ரொம்ப அவமானமா இருக்கு. அப்பா, என்ன இருந்தாலும் இவ நம்ம கல்யாணிப்பா. இனி இவளை நம்பி எந்த வேலைனாலும் கொடுக்கலாம். கண்டிப்பா இவ செய்வா. என்ன கல்யாணி, என்ன கம்முன்னு இருக்க? அப்பா கிட்ட என்ன வேணும்னு கேளு. கேளுன்னு சொல்றேன்ல. சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும்? ஒண்ணு இல்ல. காந்தி நகர்ல கண்ணையன்னு ஒரு மெக்கானிக் இருப்பான். அவன்கிட்ட போய் நான் கொடுத்ததா சொல்லி ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு அப்படியே அவனை என்ன வந்து பார்க்க சொல்லு. 5 லட்சமா? அப்படி என்னப்பா வேலை? அந்த விளக்கெல்லாம் இப்ப உனக்கு எதுக்கு? அப்பா சொன்னதை மட்டும் செய். இல்ல சேகர், திரும்பவும் நம்ம தப்புக்கு மேல தப்பு பண்றோம். ஏற்கனவே நம்ம செஞ்ச தப்புக்கு தான் இப்போ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். திரும்பவும் தப்பு பண்ணணுமா? கொஞ்சம் யோசிங்க. ஏண்டா சேகர், ரொம்ப பெரிய இவ மாதிரி பேசுன. பாத்தியா உன் தொங்கச்சி எப்படி பிரசங்கம் பண்றான்னு? ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி மாறிட்ட? இது அவளா மாறினது இல்லடா. ஒருத்தியோட கரிசனம் தான் இவளை கடிசடையா மாத்திருக்கு. என்னப்பா சொல்றீங்க? உன் தங்கச்சி இப்படி நல்லவ மாதிரி பேசுறதுக்கு காரணம் என் தங்கச்சி கோமதி தாண்டா. அவ என்ன காப்பாத்துனதுக்கு இவ அவளுக்கு விசுவாசமா இருக்கலாம். என்ன கல்யாணி, அப்படித்தானே? அப்பா, இது அவங்க மேல உள்ள விசுவாசத்துல பேசல, உங்க மேல உள்ள பாசத்துல பேசுறேன்ப்பா. உண்மையிலேயே என் மேல உனக்கு பாசம் இருந்தா நான் சொல்றத மட்டும் செய். சரிப்பா, நான் போய் இந்த கண்ணையனை பார்த்து பணத்தை கொடுத்து உங்களையும் பார்க்க வர சொல்றேன். போதுமா? அப்பா, எதுக்கு கண்ணையனை வர சொல்றீங்க? அவன் நல்ல வேலைக்காரன்டா. ஆக்சிடென்ட் பண்ணி ஆளை காலி பண்றதுல அவன் பெரிய கில்லாடி. அவன் பண்றது பச்சை படுகொலையா இருந்தாலும் போலீஸை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தெளிவா அது ஆக்சிடென்ட் மாதிரியே பண்ணிடுவான். இப்ப அவனை வச்சுதான் என் தங்கச்சி குடும்பத்துக்கு பாலூத்த போறேன்.
நீங்க மட்டும் ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் பறி கொடுக்கலமா. உன் அம்மா தான் அவ தாலியை பறி கொடுக்க போறா. மாமா என்ன இது பேச்சு? அதானே. என்னங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உண்மையை தான் கோமதி சொல்றேன். அப்பா என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சூர்யா, நான் சொல்ற விதம் வேணும்னா தப்பா இருக்கலாம்டா. ஆனா நான் சொல்ற விஷயம் உண்மை. என்ன உண்மை மாமா? நீங்க சும்மா பேசாம இருங்க. காயத்ரி, உனக்கு கூடவா நான் எதுக்கு சொல்றேன்னு தெரியல? தெரியுது மாமா. அந்த சபாபதி கோர்ட்ல வச்சு மிரட்டிட்டு போனதை மனசுல வச்சுக்கிட்டு தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. அது மிரட்டல் இல்லம்மா, எச்சரிக்கை. நாகப்பாம்பு மட்டும் தன்னோட எதிரி எங்க இருந்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் தேடி வந்து கொத்துன்னு சொல்லுவாங்க. அந்த சபாபதி நாகப்பாம்புமா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. அவன் ஒரு செத்த பாம்பு. நீங்க தான் அவனை நாகப்பாம்பு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சூர்யா, உனக்கு அவனை பத்தி தெரியாதுடா. உங்க அம்மாவை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேங்கிற ஒரே காரணத்துக்காக எங்களை 30 வருஷமா ஒதுக்கி வச்சவன். அவனுக்கு கோபம் வந்துட்டா அதை தீர்த்துக்காம விட மாட்டான்டா. ஆமா, கிழிப்பான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. வெட்டி வீரப்ப பேசிக்கிட்டு அலைவானே தவிர அவன்கிட்ட விஷயமே கிடையாது. திருட்டு பையன். இந்த வார்த்தை தான் கோமதி இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். நீ மட்டும் அவனை ரோட்ல பார்த்து அண்ணன் சொல்லி காப்பாத்தாம விட்டுருந்தா இவ்வளவு தூரம் போயிருக்குமா? இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சதே நீதானே. ஐயோ மாமா, அத்தைக்கு எப்படிலாம் நடக்கும்னு தெரியுமா? அன்னைக்கு ஏதோ ரொம்ப வருஷம் கழிச்சு அண்ணனை பார்த்த பாசத்துல உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பண்ணிட்டாங்க. இதையே எத்தனை நாளைக்கு சொல்லி சொல்லி திட்டிட்டு இருக்க போறீங்க? நான் கோவத்துல இத சொல்லல காயத்ரி, வருத்தத்துல தான் சொல்றேன். எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லம்மா. ஆனா அந்த சபாபதியால உனக்கோ சூர்யாவுக்கோ இல்ல நம்ம குடும்பத்தை சேர்ந்த யாருக்காவது ஏதாவது ஆயிட்டா? மாமா, அவனால நம்ம நிழல கூட நெருங்க முடியாது. அவனுக்காக நம்ம இவ்வளவு நேரம் பேசுறதே வேஸ்ட் மாமா. இல்லம்மா, விடுங்க மாமா. இனிமே நம்ம குடும்பத்துல எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். ரேணுகா தான் கால் பண்றா. சொல்லு ரேணுகா. என்னடி கேஸ் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது ரேணுகா. அந்த சபாபதி தான் குற்றவாளின்னு சொல்லி அவனையும் அவன் பிள்ளையையும் தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. அப்படியா? நானும் ஒரு குட் நியூஸ சொல்றேன். குட் நியூஸா? என்ன குட் நியூஸ்? நம்ம சுப்பு கண் முழிச்சிட்டா. ரேணுகா, என்ன சொல்ற நீ? ஆமா, இப்பதான் கண் முழிச்சு என்கிட்ட பேசினா. கடவுளே, நம்ம சுப்பு கண் முழிச்சிட்டாளா? அப்படியா? இப்ப எப்படி இருக்கா ரேணுகா? ரொம்ப நல்லா இருக்கா. ஆனா அவ கண்ணு முழிச்சதுல இருந்து எங்க காயத்ரி எங்க காயத்ரின்னு உன்னை கேட்டுக்கிட்டே இருக்கா. சரி, நானும் சூர்யாவும் உடனே அங்க கிளம்பி வரோம். ஓகேவா? பாய். பாத்தீங்களா மாமா, இனிமே நமக்கு நல்லதுதான் நடக்கும்னு சொல்லி வாய கூட மூடல. அதுக்குள்ள சுப்பு கண் முடிச்சிட்டான்னு கால் வந்துருச்சு. நாம நல்லது நினைச்சா நம்மள சுத்தி நல்லதுதான் நடக்கும் மாமா. மனச போட்டு குழப்பிக்காம போய் ரெஸ்ட் எடுங்க மாமா. சூர்யா வாங்க, நாம போய் சுப்புவை பார்த்துட்டு வந்துடலாம். போலாம் காயத்ரி. இன்னும் ஒரே சுவை. போதுமா? தண்ணி வேணுமா? காயத்ரி,
சுப்பு காயத்ரி அப்பா நான் கும்பிட்ட கடவுள் என்ன கைவிடல. உனக்கு கோவில்ல இருக்கிறது தான் கடவுள், ஆனா எனக்கு நீதான் காயத்ரி கடவுள். ஏய் என்ன இது, என்ன போய் கடவுள் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. உண்மைதானே காயத்ரி? நான் உன்னாலதானே இன்னைக்கு உயிரோட இருக்கேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. நீ அதை கடமையா பாக்குற, நான் அதை கருணையா பாக்குறேன். என்னெல்லாம் நீ மன்னிச்சு ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதுலயும் எனக்காக எந்த ஒரு பொண்ணு பண்ணாத போதும். சுப்பு எப்படி இருக்க? இப்ப நான் நல்லாவும் இருக்கேன், நல்லவளாவும் இருக்கேன். அண்ணி, நாம டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ரேணுகா, சூர்யா, சுப்பு கிட்ட பேசிட்டு இருங்க, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. டாக்டர் என்ன சொன்னாங்க? அது இப்போதைக்கு என் உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோடு தான் இருப்பேன்னு சொன்னாங்க. ஏய், நீ இன்னும் கொஞ்ச நாள் இல்ல, நீ ரொம்ப வருஷம் நல்லா இருப்ப. நம்ம கௌதமுக்கு கல்யாணம் ஆகி அவனோட குழந்தைகளை கண்டிப்பா நீ கொஞ்சம் சுப்பு. என்ன சொல்ல, நான் இப்ப பொழைச்சதே பெரிய விஷயம். நான் பேரும் பேத்தி எடுக்கிற வரைக்கும் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் காயத்ரிக்கும் உண்மையா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஆனா என் ஆசை என்ன தெரியுமா? சுப்புவும் சூர்யாவும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும். விஷ் யூ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. என்ன சார் சோகமா சொல்றீங்க? வேற எப்படி சார் சொல்றது? பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சா? எதனால சார்? செட் ஆகல சார். அதான் கேட்குறேன், எதனால சார்? அதான் செட் ஆகல சார். சார் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொன்னீங்கன்னா. இப்படி தோண்டி தோண்டி கேள்வி கேட்டே இருந்தா எப்படி சார் லவ் பண்றது? அதான் பிரேக்கப் பண்ணிட்டேன்.